தமிழக பலா விவசாயிகள் அனைவருக்கும் வணக்கம். J33 ஜாக் ஃப்ரூட் போன போன விழான்னு இல்லாமல் அதுக்கு முன்ன விழாக்கிழமை ஐ திங்க் 21st of February 2025 ஐ திங்க் மார்னிங் ஆர் ஆஃப்டர்நூன் அறுவடை பண்ணப்பட்ட J33 பலாப்பழம் 16.5 கிலோ. இன்றைக்கு வந்து பார்க்குறப்ப 8லேருந்து 9 நாள் கடந்து 1st of March காலையில் 10:30 மணிக்கு இந்த பழத்தை வந்து கட் பண்ணுறேன். ஒரே ஒரு இடத்துல வந்து தோலில் வந்து ஏதோ ஒரு இடத்துல கொஞ்சம் லைட்டாக அழுகல் தெரிஞ்சுது, ஒரே ஒரு இடத்துல. ஸோ அதுக்கு மேலே அதுதான் வந்து அதிகபட்ச ரைப்பனிங் பொட்டென்ஷியல் அப்படின்றதால அந்த பழத்தை வந்து கட் பண்ணிட்டேன். ஏன்னா ஒரு பழம் வந்து இன்டாக்டாக எந்த ஒரு டேமேஜுமே இல்லாமல் இருந்தால் ஃபஸ்ட்டு எங்கே பழுக்கும் அப்படின்னா இந்த முனையில் தான் வந்து அதிகபட்ச திறன் அடையும். ஸோ அப்படி வந்து எந்த இடத்துல வந்து பல்ப்ஸ் வந்து அதிகபட்ச பழுத்த நிலை அடையுதோ அதுக்கு மேலே இருக்க முள்கள் வந்து அழுக ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு சைன். இந்த பழம் வந்து ஒரு முழுசாக வந்து ஒரே அளவில் முதிர்ச்சி அடையலை அப்படின்னா பழம் இங்கே அதிக சுவையோடு இருக்கும், இங்கே அதுக்கு அடுத்த சுவை அதுக்கு அடுத்து கம்மியாக இங்கே இருக்கும். நல்ல முதிர்ச்சி, ஒரே மாதிரியான முதிர்ச்சி அப்படின்னா பழம் ஃபுல்லாகவே வந்து ஒரே சுவையை கொடுக்கணும். அதுதான் வந்து அதிகபட்ச மெச்சூரிட்டி அப்படின்றதுக்கு அடையாளம். ஆக அந்த வகையில் பார்க்குறப்ப எந்த ஒரு பர்டிகுலர் சாம்பிள் பழத்தில் ஒரு பழம் வந்து இந்த சுவை வந்து அதிகபட்ச பழுக்கும் திறனை அடைஞ்சிடுச்சு, சுவையை அடைஞ்சிடுச்சு அப்படின்னா ஒன்று அந்த இடத்துல வந்து நல்ல ஒரு ஸ்மெல்லை கொடுத்துரும். பழம் ஸ்மெல்லை கொடுத்தாலே அந்த பழம் வந்து அதிகபட்ச சுவையை அடைஞ்சு திரும்ப சுவை குறைய ஆரம்பிக்குது அப்படின்றது அர்த்தம். எப்படின்னா இப்போ இந்த பழம் 36 பிரிக்ஸை கொடுத்துருக்கு இந்த நிலைமையில். இதனோட ஆவணப்படுத்தப்பட்ட பண்புகள் படி பார்க்குறப்போ 25 டிகிரி ரூம் டெம்பரேச்சரில் இந்த பழம் வந்து நல்ல முதிர்ச்சி அடைஞ்ச பழமாக இருந்தால் அறுவடை பண்ணப்பட்ட அந்த நாளில் 17 பிரிக்ஸை கொடுக்கணும். அந்த எக்ஸாக்டாக ஹார்வெஸ்ட் பண்ணுற அந்த டைமில் நீங்கள் பழத்தை கட் பண்ணி இமீடியட்டாக நீங்கள் செக் பண்ணிங்கன்னா 17 பிரிக்ஸை கொடுக்கணும். இதே பழம் வந்து அந்த 25 டிகிரி சென்டிகிரேட் ரூம் டெம்பரேச்சரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணுறப்போ 8 நாள் கழித்து 32.53 பிரிக்ஸை கொடுக்கணும். 9வது நாள் 30 பிரிக்ஸ் திரும்ப குறையும். ஆக என்றைக்கு வந்து ஸ்மெல்லு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8லேருந்து 9 10 நாள் அந்த டைமில் தான் ஸ்மெல் வந்து நல்ல ஒரு டாமினன்ட் ஸ்மெல்லை கொடுக்கும் அப்படின்றது ஆவணப்படுத்தப்பட்ட பண்புகள். அப்படி இருக்கப்போ என்ன தெரியுது அப்படின்னா இந்த படம் அந்த 32.53 பிரிக்ஸ் போகுது அப்படின்னா அந்த டைமில் ஸ்மெல்லை கொடுக்காது. அதுக்கு அடித்து வந்து ஒரு அரை மணி நேரத்துலையும் ஒரு மணி நேரத்துலையோ அந்த நிலையை அடைஞ்சு திரும்ப வந்து அதனோட சுவை டிஎஸ்எஸ்ன்னு சொல்லுவோம், டோட்டல் சொலிபிள் சாலிட்ஸ், அது பிரிக்ஸ் வேல்யூ அது குறைய ஆரம்பிக்கும். 32லேருந்து 30 வாட்டவர் குறைய ஆரம்பிக்கிறப்போ அந்த டைமில் என்ன ஆகுன்னா பழமே வந்து ஒரு அறிகுறியை கொடுக்குது. எதிர் பக்கத்தில் இருக்க ஹியூமன் அவங்களோட இன்டர்வென்ஷனோ இல்லை அனிமல்ஸோ வாட்டவர் வந்து ஒரு நல்ல ஸ்மெல்லை கொடுத்து ஒரு ஈர்ப்புத்தன்மையை ஏற்படுத்துது. அப்போ என்னென்னா இதுதான் வந்து என்னோட அதிகபட்ச ஆப்டிமல் ரைப்பனிங் ஸ்டேஜ், நல்லா வந்து சாப்பிட உகந்த கடைசி கட்டம் அப்படின்றத பழம் வந்து அந்த ஸ்மெல் மூலிமா தெரியப்படுத்துது. அந்த ஸ்மெல் மூலிமா எது நம்ம அறுவடை பண்ணியோ இல்லை ஹியூமன்ஸ் வந்து அனிமல்ஸை வந்து அந்த ஸ்மெல்லாம் ஈர்க்கப்பட்டு அந்த பழத்தை வந்து உட்கொண்டு அந்த விதைகளை வந்து பரப்பக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தணும் அப்படின்னு ஒரு நேச்சர் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம் அதனோட ப்ரோஜனியை ஸ்ப்ரெட் பண்ண. ஆக ஒரு பழம் வந்து எப்போ வந்து ஒரு முதல்ல அந்த பழத்தை கட் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்றப்ப என்னென்னா ஆவணப்படுத்தப்பட்ட பண்புகள் படி பார்க்குறப்போ 25 பிரிக்ஸாவது ஒரு பழம் கொடுக்கணும் பலாப்பழம் அப்படின்றது ஒரு டேட்டா.